நம்ம எல்லாருக்குமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னா எல்லாமே தெரியும். அதாவது யாராவது ஒரு பெரிய சாதனை பண்ணியிருந்தா அவங்க பேரை ஒரு புக்கில் நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரியும். ஆனால் நமக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி உருவாச்சுன்னு கேட்டால் நம்ம பல பேருக்கு ஆன்சர் தெரியாது. அது எப்படி உருவாச்சு, என்ன காரணத்தால் உருவாச்சுன்னு. அதே மாதிரி இந்த உலகத்தை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கும். அதே மாதிரி இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு உருவானதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஆல்சோ அடால்ஃப் ஹிட்லர், கண்டிப்பா ஹிட்லரை பத்தி தெரியாத ஆளே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. அவர் என்ன மென்ஷன் பண்ணிருக்காருன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கு வரலாறு தெரியலையோ அவன் கண் இல்லாதவன் காது கேட்காதவன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஆரம்பிக்கலாங்களா? கின்னஸ் பிரீவரிஸ் அப்படின்ற கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் தான் சார் யூஜ் பேவர் அப்படின்றவர். இவர் என்ன பண்றாருன்னா, நவம்பர் 10, 1951 அந்த டைம்ல அயர்லாந்துல இருக்கிற நார்த் ஸ்லாப் அப்படின்ற ஒரு இடத்துல ஷூட்டிங் பார்ட்டி அப்படின்ற ஒரு கேம் நடக்குது. ஷூட்டிங் பார்ட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பறவை இருக்கும், அதில் ஒரு பறவை நோக்கி ஸ்னோ. ஸோ இதான் கேமு. அந்த கேம்ல சார் யூஜ் பேவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. அந்த டைம்ல 2 பறவை இருக்கு, அதாவது கோல்டன் பிளவர், ரெட் கிரவுஸ் அப்படின்னு 2 பறவை இருக்கு. நான் இமேஜ் போறேன், போய் பாருங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, கோல்டன் பிளவர் நோக்கி சொல்றாரு. பட் வந்து மிஸ் ஆயிடுது. மிஸ் ஆயிட்ட உடனே இந்த துப்பாக்கிக்கு இன்னும் மானம் இருக்கு, மரியாதை இருக்கு, சூடு இருக்கு, சொரணை இருக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூரோப் கான்டினென்ட்ல இந்த கோல்டன் பிளவர் தான் மிகவும் வேகமான பறவை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா யூஜ் பேவர் என்ன சொல்றேன்னா, இல்ல இதோட வேகமான பறவைலாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் அது கடைசியா வந்து பார்த்தா ஒரு சண்டை மாதிரி போய் ஒரு ஆர்குமெண்ட்ல போய் முடியுது. தென் இதெல்லாம் முடிச்சு தன்னோட வீட்டுக்கு வராரு சார் யூஜ் பேவர். அவர் மனசு இதே விஷயம் ஓடிட்டே இருக்கு. ஆனா அப்பதான் ஒரு விஷயம் திங்க் பண்றாரு. அது என்னன்னா, ஒரு சின்ன விஷயத்த ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இல்லை அப்படின்னா, இதுவே பெரிய பெரிய விஷயமா இருந்தா என்ன பண்றது? இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடையாது, நம்ம என்ன பண்றது? ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ண முடியலன்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ஒரு மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த விஷயம் தன்னுடைய கம்பெனில வேலை பார்க்குற கிறிஸ்டோபர் சாட்டவே கிட்ட சொல்றாரு. கிறிஸ்டோபர் சாட்டவே என்ன பண்றா, எனக்கு யூனிவர்சிட்டியில படிக்கிற 2 பிரதர்ஸ் தெரியும், அவங்க 2 ட்வின் பிரதர்ஸ். அவங்க ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ஏஜென்சி நடத்திட்டு வராங்க, நீங்க போய் அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து கிறிஸ்டோபர் சாட்டே வந்து சார் யூஜ் பேவருக்கு ஒரு ஐடியா சொல்றாரு. தென் யூஜ் பேவர் என்ன பண்றாருன்னா, அவங்க 2 பேர்கிட்ட இந்த விஷயம் போய் கேட்கிறாரு. ஸோ இப்படி உருவானது தான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக் அப்படின்ற ஒரு விஷயம். பட் இதுக்கான ஆன்சர் என்னன்னு தெரியல. இதை வந்து 1955 ஆகஸ்ட் 27 ஒரு 198 பேஜஸ் கொண்ட ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. அந்த டைம்ல இந்த புக் தான் வந்து பெஸ்ட் செல்லிங் புக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெறுது. ஆல்சோ அடுத்த வருஷம், அதாவது 1956 காலகட்டத்தில் அமெரிக்கால இந்த புக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70,000 காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வித்து தள்ளி முடிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. ஆல்சோ இந்த புக்கை ஒவ்வொரு வருஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எடிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஏன் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த வருஷத்துல ஒரு சாதனை ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அதே சாதனையை அடுத்த வருஷம் வேற ஒரு நாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து முறியடிச்சிருப்பாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கணும் அப்படின்னா, சச்சின் டெண்டுல்கர் தான் ஒன் டே கிரிக்கெட்ல 49 செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஆனா போன வருஷம் விராட் கோலி வந்து அதை வந்து பார்த்தோன்னா முறியடிச்சு 50 செஞ்சுரி வந்து ஒன் டே கிரிக்கெட்ல வந்து அடிச்சு ஒரு சாதனை பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு சாதனை எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து தகர்த்த போடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுமே ஒரு சாதனைக்கு ஒருத்தர் பண்ணி வச்சிருந்தாருன்னா அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் முறியடிப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிட்டு வராங்க. ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புக்கை வந்து யார் ரெடி பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்வின் பிரதர்ஸ். அவங்க பேர் என்ன அப்படின்னா, நாரிஸ் மெக் ரிட்டர், ராஸ் மெக் ரிட்டர். இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான மெமரி பவர். ஆல்சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அவங்க என்ன சாதனை பண்றாங்களா, ஆல்சோ இதே விஷயத்த வேற ஒரு நாட்டில் எவனா பண்ணியிருக்காரா, அவர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பாங்க. இந்த புக்ல எல்லாமே வந்து சூப்பர்லேட்டிவ்ஸா இருக்கும். சூப்பர்லேட்டிவ்ஸ்னா இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா டாலஸ்ட், ஓல்டஸ்ட், ஃபாஸ்டஸ்ட், ரிச்சஸ்ட் அப்படி சொல்லுவாங்களா, இஎஸ்டில முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த புக்ல எல்லாமே வந்து சூப்பர்லேட்டிவ்ஸா இருக்கும், அதாவது வேகமான, உயரமான, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் லேட்டஸ்ட் எடிஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன்படி இது வரைக்குமே 70 எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கடந்த வருஷம் 15 செப்டம்பர் 2023 தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்துல 71வது எடிஷன் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட குளோபல் மேனேஜிங் டைரக்டரா ஆலிஸ்டர் ரிச்சர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2008 பதவி வகிச்சுட்டு வராரு. ஸோ இதை தான் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்பினேன். பிகாஸ் ஸோ நம்ம எல்லாருமே ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதுக்கு தான் இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புக் எப்படி உருவாச்சு அப்படின்றத
பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆண்டர்பிரினர் வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் தி வீடியோ. ஸோ பாய்.